பக்க எண் 151ல் இந்த பாடத்திற்கான வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பாடத்திற்கான வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பெருவினாவாகவும், இன்னொன்று அடுத்தது நெடுவினாவாகவும். இந்த பெருவினா தொகுப்புகள் ஏற்கனவே நம்ம வந்து இப்போ வந்து பெருவினா சிறுவினாவை நெடுவினாவை படித்தால் பெருவினாவை படித்து தெரிந்து கொள்ளலாம், அதில் இந்த நெடுவினாவினுடைய தொகுப்பு தான் பெருவினாவாக இருந்தது என்ற நிலை இருந்தது. ஆனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 தலைப்புகளில் பெருவினாவும் நெடுவினா 2 தலைப்புகளிலும் அப்படி தனித்தனியாக பிரித்தாளப்பட்டுள்ளது. சரி, இப்போ முதல் கேள்வியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பழந்தமிழ் மக்கள் மேற்கொண்ட தொழிலை பற்றி எழுதுக அப்படின்னு. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படிப்பட்ட தொழிலை அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. காடு கடல் நிலம் மலை அமைப்பை சார்ந்த உழவு நெசவு வாணிகம், இதுதான் தலைமை வருவாய் ஈட்டக்கூடிய தொழில்களாக இருந்தது உழவு நெசவு வாணிகம். இதற்கு அடிப்படையாக நில அமைப்பு என்னென்னா கடல் வளம் நிலவளம் மலைவளம், அதில் என்னென்னலாம் செய்தாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த நிலைவளத்தில் என்ன பண்ணுறாங்க, காட்டு வளத்தில் என்ன பண்ணுறாங்க, மலை வளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருக்கோம். அந்த செய்தியை தான் நீங்கள் அதற்கு எழுத வேண்டும்.